இன்னைக்கு நாம பார்க்க போறது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஒரு வயதான மூதாட்டியோட கதை. இது வெறுமனே கதை மட்டும் கிடையாதுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த கதையை முழுசா கேளுங்க. கடைசியில உங்களோட ஈமான் அதிகரிச்சு ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணி தன்னோட சுமைகளை தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுமைகளை தன்னோட தோள்கள்ல சுமந்துக்கிட்ட அவங்க அந்த பெண்மணியை பார்த்து, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த பெண்மணி, நான் எங்க போறேன்னா நான் இந்த ஊரை விட்டே போறேன். நான் இந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு போறேன். ஏன்னா இங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர்ல ஒருத்தர் வந்திருக்காராம். அவர் அல்லாஹ் ஒருத்தன் என்று சொல்றாராம். அது மட்டுமல்லாம அவரோட பேச்சில மயங்கி எல்லாருமே இஸ்லாத்தை தழுவுறாங்களாம். நான் அவரை பார்க்க கூட விரும்பல, அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தான் பேசிக்கிட்டு இருக்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் என்பதை அறியாமலேயே அந்த பெண்மணி முஹம்மது நபி அவர்களுக்கு ரொம்ப திட்டு தீர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அவங்களோட சுமைகளை கீழே கூட இறக்கி வச்சல. அவர் பேசாமல் அந்த மூதாட்டி சொல்றத கேட்டுக்கிட்டு அமைதியா போயிட்டு இருந்தாரு. அந்த வயதான மூதாட்டி போய் சேர வேண்டிய இடம் வந்ததும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கையில் இருந்த அந்த சுமைகளை கீழே இறக்கி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருந்த அந்த வயதான மூதாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீ ரொம்ப நல்லவனாயிருக்கியே, உன் போல நல்ல ஆட்களை இந்த காலத்துல காண்றது ரொம்ப கஷ்டம். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நம்மளோட மகத்தான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் தான் முஹம்மது. நீங்க இவ்வளவு நேரம் யாருக்காக பயந்து யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சி அந்த ஊரை விட்டு வந்தீங்களோ அவர் நான் தான் அப்படின்னு சொன்னார். தாம் பிழையான எண்ணத்தை நினைச்சு வெட்கப்பட்டு அந்த நல்ல மனுஷனோட நற்குணங்களை கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த பெண்மணி உடனே இஸ்லாத்தை தழுவினாங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்க வைக்குதில்ல நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உயர்வான மகத்தான குணம். நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு இஸ்லாத்தை போதிக்கல. தான் சரின்னு அவர் வாதாடவும் இல்லை. அவர் ரொம்ப பொறுமையா தன்னோட நல்ல குணத்தை அந்த பெண்மணிக்கு காட்டினாங்க. இதனால அந்த பெண்மணியும் அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தை தழுவிக்கொண்டாள். நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகான நட்பண்புகளை அவரோட வாழ்க்கை பாடமா ரொம்ப அழகா சொல்லி தந்திருக்காரு. ஸோ இந்த அனைத்து நட்பண்புகளையும் கடைபிடிக்க வேண்டியது நம்ம அனைவரினதும் கடமை. இது போல உங்க ஈமான அதிகரிக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய பதிவுகள் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.